வாழ்க வளமுடன். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? வாழ்க வளமுடன்ப்பா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சாதம், அதுக்கப்புறம் எல்லாரும் அம்மாச்சி சாம்பார் தான் வைப்பேன்னு நினைப்பீங்க. சாம்பார் இல்லை இன்னைக்கு. இதை கதம்ப கூட்டுன்னா பாசிப்பருப்பில் கத்திரிக்காய் போட்டு கடையிலப்பா அது மாதிரி வச்சுட்டு, இல்லை மாங்காய் பிஞ்சு கொஞ்சம் போட்டு மாங்காயும் தக்காளி பாசிப்பருப்பு கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு ஒரு கடைஞ்சி வச்சுருங்க. தாளிக்கிறது அதில் ஸ்பெஷல். தாளிக்கும் போது 2 காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் போட்டு தாளித்து அதில் ஊற்றிட்டிங்கன்னா இந்த கதம்ப கூட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு பேர் கதம்ப கூட்டு. சரியா? அதுக்கப்புறம் ரசம் அதுக்கப்புறம் கேரட்டு பீன்ஸு பொரியல். இது கடலப்பருப்பு, அதுக்கப்புறம் இது குடமிளகா, அதுக்கப்புறம் அப்பளம் போட்டு கூட்டு. சரியா? இது அந்த கூட்டுக்கு இந்த கூட்டு தொட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். சூப்பராக இருக்கும். தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது அப்பளக்கூட்டு. இது குடமிளகாவும் கடலப்பருப்பு அப்பளம் இது போட்டு கூட்டு. சரியா? சூப்பராக இருக்கும்ப்பா. சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். செய்கிறது எப்படின்னு தானே கேட்குறீங்க? தெரியுது, நீங்கள் பேசுகிறது என் காதில் விழுகுது. கடலப்பருப்பு வேக வச்சுருங்க. வேக வச்சுட்டு அப்பளத்தை பொரித்து வச்சுருங்க. அப்பளத்தை பொரித்து வச்சுட்டு குடமிளகா ரவுண்டாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு இஞ்சி பூண்டை நல்லா தட்டிட்டு 2 சோம்பு கடுகு போட்டு நல்லா தாளிச்சிருங்க. தாளிச்சிட்டு வெங்காயம் ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கி வரும்போது தொக்காட்ட வரும்போது இந்த குடமிளகா வெட்டி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு லைட்டாக கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஸ்டவ்வை சுலோப்பில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக விட்டுருங்க. அது வந்துட்டு இருக்கும்போதே நம்ம தேங்காய் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கணும். நல்லா நைஸாக கொஞ்சம் தேங்காய் இருந்தால் போதும், நிறையெல்லாம் தேவையில்லை. கொஞ்சம் அரைச்சி வச்சுருங்க. அந்த குடமிளகா வரும்போது இந்த அப்பளத்தை உடச்சி அதில் போட்டுட்டு கடலப்பருப்பே அதில் போட்டுருங்க. போட்டு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கிளறி நல்லா கெட்டியாக பதமாக இருக்கும்போது தேங்காயை ஊற்றுங்க. ஏன்னா தேங்காய் போட்டுட்டு எப்பவுமே ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. தேங்காய் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சது அப்படியே கெட்டியாக வந்தது இறக்கி வச்சுருங்க. கடலப்பருப்பு அப்பளம் போட்டு செம்மையாக இருக்கும். நீங்கள் ரசம் தொடுத்துனாலும் சரி, கூடுதுன்னு சாம்பார் சாப்பிட்டாலும் சரி, தோசைக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். சரியா? நேற்று ஒரு பிள்ளை அந்த பிள்ளை பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. சூப்பராக கேட்டுருச்சு கமெண்டில் எனக்கு கொடுங்க, சூப்பராக இருக்குது எனக்கு அப்படின்ச்சு. அம்மாச்சிக்கு எப்போவுமே எல்லாத்துக்கும் செய்யணும் ரொம்ப ஆசைப்படுறதாப்பா. யார் வந்தாலும் சாப்பாடு போடுவேன். சரியா? கடவுள் நிறையா கொடுக்கணும், நிறையா பேருக்கு சாப்பாடு போடலாம் ரொம்ப ஆசை தான். சரியா? அம்மாச்சி நல்லா செய்வேன். நல்லா ஓடிக்கிட்டே இருக்கட்டும், கண்டிப்பாக செய்யலாம். உனக்கு நேற்று பிடிச்சிருந்து, நேற்று எனக்கு அந்த கருத்தில் கேட்டிருந்தா ரொம்ப பிடிச்சிருந்து தங்கம். சரியா? அதுக்கப்புறம் தகவல் என்னென்னா, இப்போ முடி நிறைய பேர்த்துக்கு வளர மாட்டேங்குது. அதுக்கு என்ன செய்யுங்க, வாரத்தில் ஒரு நாள் என்றைக்கு தலை குளிக்கிறோம் அன்றைக்கி என்ன செய்கிறீங்க, கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய், கொஞ்சம் நல்லெண்ணெய், கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், இது 3 போட்டு நல்லா தேய்ச்சிருங்க. இந்த அடி வேறு உள்ளே மசாஜ் பண்ணுற மாதிரி தலை ஃபுல்லாக தேய்ச்சிருங்க. இந்த நுனி முடியில் தேய்ச்சிங்கன்னா கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க, போதும். அதுக்கப்புறம் சிவக்காய் போட்டு நல்லா கஞ்சியில் சிவக்காய் போடுங்க. கஞ்சி வீட்டில் வடித்த கஞ்சி அதில் கொஞ்சம் சிவக்காய் போட்டு நல்லா பரட்டி தலையில் தேய்ச்சி குளித்து பாருங்கள், முடி செம்மையாக வந்துடும். சரியா? அது மாதிரி செய்யுங்க. பிடிச்சிருக்காப்பா? பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. அம்மாச்சிக்கு நிறைய ஆதரவு கொடுங்கப்பா. நீங்கள் நிறைய ஆதரவு கொடுக்க இன்னும் ஏதாவது செய்யணும் ஆசையாக இருக்குது, போடணுன்னு ஆசை வரும். சரியா? இன்னொன்று சொல்கிறேன், ஒன்று ஆன்மீகம் என்னென்னா, நீங்கள் சப்த கனிகளை பற்றி நிறைய பேருக்கு தெரியாதுல்ல. சப்த கனி எப்படி வந்தாங்க அது சுருக்கமாக சொல்கிறேன், அவ்வளோதான். வேறு நிறையாலாம் இல்லை. அது சமயபுரத்தாளோட தங்கச்சி குழந்தைய தான், 7 குழந்தைய. அம்மா எப்போவுமே ஆக்ரோஷமாக தான் இருப்பா சமயபுரத்தா. அதனால் தங்கச்சி பிள்ளைகளை பார்க்குறதுக்கு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகும்போது அப்போ தங்கச்சி என்ன செய்கிறா, அக்கா எப்போவுமே கோவப்படுவா. பிள்ளைங்க ஏதாவது சேட்டைக்கிட்ட பண்ணால் கோபத்தில் பார்த்தானா நம்ம பிள்ளைங்க ஏதாவது ஆயின்னு சொல்லிட்டு இவன் கொண்டு ஒரு அடுக்கு பணிக்கில் 7 பிள்ளைகளையும் ஒழிச்சு வச்சுருவோம். அந்த அம்மா ஒழிச்சு வைக்கும்போது அப்போ சமயபுரத்தை ஆசையாக வீட்டுக்கு வர்றா குழந்தைகளை பார்க்கலான்னு வந்தால், எங்கே பாப்பாலாம் எங்கன்னு கேட்டால் எல்லாம் விளாட போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த அம்மாவுக்கு
எல்லாம் விளையாட போயிட்டாங்க, வெளியே இருக்காங்க, இங்கே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த அம்மா கோவம் வந்துடுது. அப்போ என் பிள்ளைகளை எப்படி மறைச்சி வச்சு அதே மாதிரியே உன்னுடைய பிள்ளையை மறைஞ்சிடணும்னு சொல்லிடுறாங்க. சொன்னவருக்கு இந்த அம்மா பயந்து போய் அடுப்பணத்தை வந்து நல்லா கல்லாகி நிற்கிறாங்க அந்த 7 பேரும். அப்போ அழுகிற அக்கா, நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், உன்னோட பாசத்தை நான் புரிஞ்சுக்கலேன்னு சொல்லும்போது அப்போ அந்த அம்மா சொல்லும், நான் மன்னிச்சுட்டேன், அந்த 7 குழந்தையும் நான் எங்கே இருக்குன்னா அந்த 7 பேர் சப்த கன்னிகளாக இருப்பாங்க, அவங்களோட வரலாறு நிறையா வரும், அதில் இது ஒரு வரலாறு அப்படின்னு சொல்லி. அதனால் அம்மன் இருக்கிற கோயிலில், ஈஸ்வரன் இருக்கிற கோயிலில் பாருங்கள் சப்தகன்னிகை இருக்கும். அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே நிறையா இருக்கும் சப்தகன்னிகை. சரியாப்பா? அவங்களுடைய வரலாறு இதுதான். பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். அம்மாச்சி இந்த மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே வரேன். ஆனால் நிறைய எனக்கு ஆதரவு கொடுங்க, லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா? வாழ்க வளமுடன்.